இந்த வினாவில் நாங்கள் பார்க்குற விஷயம் காரணிப்படுத்துறது. காரணிப்படுத்துறதுக்கு முன்னால் நாங்கள் இங்கே பொதுவாக ஏதாச்சும் ஒரு அட்சர கணித தெரியாக்கணிய கோவைகளோ அல்லது பெருமானங்களோ ஏதாச்சும் ஒன்று இருக்குதான்றதை பார்ப்போம். இப்போ பார்த்தோம்னு சொன்னால் பெருமானங்கள் எதுவும் தொடர்படலை, ஆனால் இங்கேயும் எக்ஸ் இருக்குது. ஆகவே நான் எக்ஸை பொதுவாக எடுக்கலாம். எக்ஸ் கணத்திலிருந்து நான் எக்ஸை பொதுவாக எடுக்கிற நேரம் எனக்கு இங்கே எக்ஸ் வர்க்கம் கிடைக்குது. இங்கே நான் எக்ஸை பொதுவாக எடுத்தால் சய 16 y வர்க்கம் இவ்வளவு தான் இந்த இடத்துல எனக்கு கிடைக்குது. இப்போ இதை இன்னும் காரணிப்படுத்தலாமான்னு பார்த்தா இங்கே எக்ஸ் வர்க்கம் இருக்குது, இங்கே சய இருக்குது, இங்கே வைக்கு மட்டுமே வர்க்கம் இருக்குது, இங்கே 16க்கு வர்க்கம் இல்லை. அப்போ இந்த இடத்துல எனக்கு இதை பார்க்குற நேரம் இந்த வடிவத்துக்கு இதை மாற்றலாம். ஏ வர்க்கம் சய பி வர்க்கம் அப்படின்ற வடிவத்துக்கு மாற்றலாம். இப்படின்ற வடிவத்துக்கு நான் அதை மாற்றினால் எனக்கு இதுக்கான காரணி இலகுவாக எழுதுறது எனக்கு தெரியும். ஏ சய பி ஒரு காரணியாகவும் ஏ சக பி ஒரு காரணியாகவும் என்னால் எழுதலாம். இப்போ நான் இதையும் அதே வடிவத்துக்கு மாற்ற பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் வெளியேறிக்கட்டும், இங்கே எக்ஸ் வர்க்கம் ஓகே, சய இது 16 என்னத்துல வர்க்கம்? 4 வர்க்கம். அப்போ நான் இந்த 16 4 வர்க்கம் எழுதலாம். வையுக்கும் வர்க்கம் இருக்குது, ஆகவே 4yக்கு y முழுவதின் வர்க்கமாக நான் இதை எழுதலாம். இப்போ எக்ஸின் வர்க்கம் சய 4y முழுவதின் வர்க்கம். இந்த வடிவம் தான் இது, ஏ வர்க்கம் சய பியின் வர்க்கம். அப்போ அந்த வடிவத்துக்கு இருக்கிற நேரம் நான் இதை இலகுவாக காரணிப்படுத்தி எழுதலாம். எக்ஸ் தர எக்ஸ் சய 4y ஒரு காரணியாகவும் எக்ஸ் சக 4y மற்றைய காரணியாகவும் எனக்கு இந்த வினாவிலிருந்து கிடைக்கக்கூடியதாக இருக்குது. இதே மாதிரியான நிறைய வினாக்கள் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு வினா தாரன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸ் வர்க்கம் y வர்க்கம் சய 1 இதில் காரணியை நீங்கள் எழுதி கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் இதில் ஆன்சரை போடுங்க, நான் பார்க்குறேன்.